அவர்களுக்கு வணக்கம். பொதுவா மழைக்காலம் வந்துட்டா செடிகள்லாம் செழிப்பாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. போன மாசம் நம்ம கொண்டு வந்து நட்ட காந்தாரி மிளகாய் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது. அப்படியே திரும்பி பக்கத்துல வந்தா பாவக்காய் நல்லா காய்ச்சிருந்தது. 2 காய் விட்டிருந்தது. ஏற்கனவே விட்டிருந்த ஒரு காய் நல்லா பழுத்திருந்தது. எப்பொழுதுமே 2வது காய்கள நான் விதைகளுக்காக விடுறது வழக்கம். அதை எடுத்து நடவு பண்ணிட்டேன். வேறு தோட்டத்த களைகள் இல்லாம மெயின்டெயின் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே அதுல உடன்பாடு இருந்ததில்லங்க. காலம் எந்த அளவுக்கு செழிப்பை கொண்டு வருதோ அதே அளவுக்கு சேதத்தையும் கொண்டு வரும். மாதுளங்காய்கள் ஒன்று கூட பழுத்ததில்லை, எல்லாமே வெடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 செவ்வாழை மரங்கள் கொலை சாஞ்சிருச்சு. டயலாக் மாதிரி பின்னால் திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா வாட்டர் ஆப்பிள் மரத்தில் ஒரு பழம் கூட மரத்தில் இல்லை, எல்லாமே கீழே தான் கிடக்குது. எல்லாமே இந்த மழையால். சரி அப்படின்னு அதை எடுத்துகிட்டு ஒரு வேப்ப மரத்துக்கு போயிட்டேன். அந்த வேப்ப மரத்தில் ஒரு 200க்கும் மேற்பட்ட கிளிகள் வசித்து வருது. அதுங்களுக்கு போட்ட பேலன்ஸ் காய்களை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பக்கத்தில் ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்மில் கொண்டு போய் ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக கொடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு பேலன்ஸாக அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே லைக் பண்ணிடுங்க.